ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தியன் இளம்பரை போலும் மீற்றினை அந்தி மகன்றனை யான குழந்தினை பிந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கஜானனம் பூதகணாபிஷேகம் கவித்த ஜம்பு. என்னடா இது சாப்பிடும்போது போனை பார்த்துட்டு இருக்க? சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயண சாப்பிடுற கொடுத்த அரை மணி நேரம் ஆகுது. ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகலையா? ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஏண்டா உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க, காதுல விழுதா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா, உங்களுதும் அப்பாவுதும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க. உங்க 2 பேரோட சிம்மும் ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்டுக்கு மாத்திடுறேம்மா. எதுக்கு தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரே மாசத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நான் யாருக்கு போன் பண்றேன்? எனக்கு வரதெல்லாம் இன்கமிங் தானே. உங்க அத்தை கூட நீ ரொம்ப நேரம் பேசுறல, அதுக்கு யூஸ் ஆகுமா? சீக்கிரம் போங்க. அட போடா. வேண்டாம்ப்பா, ஒரு நாள் லேட்டா கட்டினா கூட கனெக்ஷனை கட் பண்ணிடுவான். அது அப்பா பில்ல நானே கட்டுறேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தரானா. அவனுக்கும் பிசினஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓஹோ, சரி சரி. இந்தா இதை துளசி மரத்துக்கிட்ட வை. ஐயா, நான் இன்னும் குளிக்கவே இல்லை. சரி விடு, நானே வச்சுக்கிறேன். ஹே இல்லடி, சிவா விட்டுட்டு போயிட்டானா, அதான் அபியை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாதான் டி. ஷூர், கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரிடி, நான் வைக்கிறேன். பாய். ஹலோ, என் சைட்ல இருந்து உங்களுக்கு 2 கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓ தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல அதுக்கு. உங்க எக்ஸிக்யூட்டிவ் அனுப்புனீங்கன்னா டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமே. ஓ ஓகே, பாய். ಓಕೆ ಬಾಯ್, ಟೇಕ್ ಕೇರ್. ಇನ್ನು 15 ದಿವಸದಲ್ಲಿ ನಿನ್ ಮದ್ವೆ ಶ್ರಾವಣಿ. உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம் போராடலாம். மேட்ச் ஸ்கோர் பார்க்கணும், ரிமோட்டை கொடு. இந்த சீரியல் முடியற வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் கிடையாது. இந்த சீரியல்னால வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு மரியாதையே போச்சுடி. ரிமோட் தரியா இல்லையா? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? சரி 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 சரி, ஆட் வரும்போது மாத்திரியா? இதான் ஆம்பளைங்களோட நிலைமை. மகனே, முன்னெல்லாம் மொபைலை கையிலேயே வச்சுக்க மாட்டேன், இப்ப எப்பயுமே கையில இருக்கு. அவனுக்கு மொபைல் மேல லவ் வந்துருச்சுங்க. மொபைல் மேல இல்ல, சேட்டிங் பண்றால அவ மேல. அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. வந்துட்டே இல்ல ரோட்டுக்கு, ஹைவே பக்கத்துல தான் இருக்கு. போ. யார் அது? அது போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன். நினைச்சேன்டா டே மகனே, கரண்ட் பில்ல கட்டுன்னு சொன்னா இப்ப கட்டுறேன் அப்ப கட்டுறேன்னு சொல்லுவேன். மொபைல் பில்ல மட்டும் முதல்லயே கட்டிட்டு வரும்போதே நினைச்சேன்டா உனக்கு ஏதோ கிராஸ் கனெக்ஷன் இருக்குன்னு. ஆஃபர் முடியறதுக்குள்ள கனெக்ஷன் கொடுத்துரு. அது இருக்கட்டும். யார் அந்த பொண்ணு? அதான் அந்த கஸ்டமர் கேர்ல இருந்து அந்த பொண்ணு போன் பண்ணுச்சுல்ல, அந்த கஸ்டமர் கேர் பொண்ணு. ஓ, காதல்னு சொல்லுங்க. ஹலோ மேடம். ஹலோ, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் சார். நீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் எங்க இருக்க? பிஜில தான் இருக்கேன் நானு. நீங்க? நான் வீட்ல இருக்கேன். நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் தயவு செஞ்சு போனை வைடா, நான் பிஸியா இருக்கேன். ஓ அப்படியா? சாரி செல்லம், ஒர்க் இஸ் வர்ஷிப்ல. நாளைக்கு மீட் பண்றது கன்ஃபார்ம் தானே? எத்தனை தடவை நீ இதே கேப்ப? உன்னை பாக்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் உனக்கு ஒரு 150 போட்டோ அனுப்பிட்டேன். சரி, அப்புறம் ஹலோ, இன்னும் வரலையா? சாரி, 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சரி, சீக்கிரம் வா. ஹாய். ஹாய். ஏன் லேட்டு? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். உட்காரலாமா? அப்புறம் இது நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றோம்ல, அதான் சாக்லேட். ஓ தேங்க்ஸ். ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கல. உனக்கு எப்படி தெரியும்? கூகுள்ல செக் பண்ண. ஓ மறந்துட்டேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆத்தி, இது என்ன?
பிக்கல். ஊருகாவா? பசங்களுக்கு இதானே பிடிக்கும். நான் குடிக்காரன் இல்ல. அப்ப சாப்பாடு கூட வச்சு சாப்பிடு. என்னடா பாத்துட்டு இருக்க? எக்ஸ்பிரி டேட்டா? போடா. அப்புறம் நீயே சொல்லு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். காலேஜ்க்கு சேர்த்துதான். ஓ, ஃபுல் டாஸ் போட்டா கூட 6 அடிக்க தெரியாது போல. சரி, நான் சென்னை சரியா சுத்தி பார்க்கல, போலாமா? ஓ, நான் லைசன்ஸ் எடுத்துட்டு வரலையே. வாயா. யார் அனுப்புறாங்கன்னு தெரியலையே. மெசேஜ் மேல மெசேஜா வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, திருட்டு பைய போனை லாக் பண்ணி வச்சிருக்கான். ஐயய்ய, அவனை விட உங்களுக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. ஏய் சும்மா ரெடி, உனக்கு ஒன்றும் புரியாது. குமாரு, டேய் குமாரு. என்னப்பா? என்னடா மெசேஜ் மேல மெசேஜா வந்துட்டு இருக்கு. ரிப்ளை பண்ணலாம்னா போன் லாக் ஆயிருக்கு. இவன் நடி லாக் எடுக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு போறான். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். என்ன சொல்றான்? ஆக்சுவலி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம லவ் மேட்டர் பத்தி நான் ஆன்ட்டி கிட்ட சொன்னேன்னா அவங்க அப்படியே எல்லாத்தையும் என் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிவிட்டாங்க. எங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் எல்லாமே ஓகே தான். இனி உங்க வீட்ல பேசி முடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ரொம்ப அவசரப்படுறேனா? எங்க அப்பா நான் ஸ்டடீஸ் முடிச்ச உடனே என்னை யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. என்னால நீ இல்லாம வாழ முடியாதுடா. நீயே எதுவுமே பேச மாட்ற. ஹலோ, நார்மல் மனுஷனோட ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கும்? 72ன்னு நினைக்கிறேன். ஏன்? எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வேகமாவே துடிக்குதுன்னு நினைக்கிறேன். பயமா? சந்தோஷத்துக்கு. டேய் சங்கரா, டேய் மகாதேவா, சும்மா ஏன்டா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. நான் என்னத்தடா சொல்றது? இந்த காலத்து குழந்தைகள் லவ்வு கிவ்னு விழுந்துடுறாங்க. நம்மளை பத்தி என்னைக்கு யோசிக்கிறாங்க? பெத்தவங்க இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்களா? சங்கரா விடப்பா, நீ சொல்லப்பா. நடக்க போற நல்லதை பத்தி பேசுவோம். மாப்பிள்ள நல்ல பையன் தான், நம்ம இடம் தான். வேற என்ன பிரச்சனை இருக்கு? அவரும் ஜமீன்தார் தான்ப்பா. அவங்களுக்கும் நிலம் போலாம் இருக்கு. சிட்டி தானே. உன் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அங்கேயே வேலை செஞ்சு பொழைச்சுக்கட்டுமே. எனக்கு ஒன்றும் நீ சொல்றது சரியா படலப்பா. இங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, என்ன ஒரு வாட்டில் போறாரு? டேய் குமாரு, நம்ம சம்பந்தம் அவங்களுக்கு பிடிக்கல போலடா. அப்படிலாம் இல்லப்பா. இவன் என்னடா ரொம்ப சென்டிமெண்டலா பேசிட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்க சாஸ்திர சம்பிரதாயம்ப்பா, நீங்க சும்மா இருங்க. என்னது இது சாஸ்திர சம்பிரதாயமா? டேய் மகாதேவா, கேர்ஃபுல்லா இருடா. அந்த பையன் குடும்பம் சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம பொண்ணுக்கு அதிக டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. பாத்துக்கோ, பார்த்து பேசணும், அவசரப்பட்டுறாத. என்னப்பா நீ, உனக்கு இருக்கிறதா ஒரே ஒரு பொண்ணு தானப்பா? மகாதேவா, அவளுக்கு அவ்வளவு செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணுமா? இப்ப ஜிஎஸ்டி அதிகமாயிடுச்சு பாரு. சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என் மகளுக்காக 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கேன். அதை அவளுக்கு கொடுத்துறேன். என் மகளுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் சொல்லு? இது போதும்பா, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரியா? சரி, நீ அமைதியா இருந்தா போதும். என்ன வேகமா எந்திரிச்சு வெளியே போனவங்க ஆளை காணோம். வந்துட்டாங்க. இங்க பாருங்கப்பா, அவர் பொண்ணை கிளி மாதிரி வளர்த்திருக்காரு. கொஞ்சம் பாசத்தை அதிகமா வச்சுட்டாருப்பா. அப்படின்னா அவரை பொண்ணை வீட்லயே வச்சுக்க சொல்லுங்க. என் பொண்ணு சொக்க தங்கம். என் பையனும் 24 கேரட் சொக்க தங்கம், ஹால்மார்க் ரெடி. நான் இந்த தோல்ல தான் தூக்கிட்டு போய் என் பொண்ணை இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் என் பையனை ஸ்கூல் வேன்லயே அனுப்பிச்சேன். இங்க பாருங்க, இப்படியே சண்டை போட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். பிடிச்சிருந்தா பேசி முடிங்க. சரி, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த மகாலட்சுமியை எங்க மருமகளா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா போதும். நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன். என்னடி? என்னப்பா சங்கரா, வெண்ணெய் கையில வச்சு நெய் கலையிற? சும்மா உட்காரியா.
எப்படி அதெல்லாம் நம்மளுக்கு மான மரியாதை இல்லையா? தஞ்சாவூரே திரும்பி பார்க்குற மாதிரி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன். 20 சவரன் நகையும், அது மட்டும் இல்ல என் மகளுக்கு 3 ஏக்கர்ல தென்னந்தோப்பு எழுதி வைக்க போறேன். மொத்தமா எல்லாமே என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான். இதுக்கு பேர் தான் தோக்குறதுல ஜெயிக்கிறது. சம்பந்தி, ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுங்க. தடபுடலா விருந்து வச்சு சிறப்பா கல்யாணத்தை முடிப்போம். அப்புறம் என்னப்பா, தாம்பூரத்தட்டு எடுத்து மாத்திக்க வேண்டியதானே? வாங்க 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 நல்லா வாங்க. இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் வந்திருக்கீங்கல்ல? உள்ள போங்க. உள்ள போங்க உள்ள போங்க. வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வந்தாச்சு? டேய் கஞ்ச பயலே, ஆர்த்தி தட்டுல காசு போடுறா. சேஞ்ச் இல்லம்மா, அப்புறம் பேடிஎம்ல அனுப்புறேன். உங்க அப்பம் பத்தி அப்படியே இருக்கு. டேய், டிஜிட்டல் இந்தியாங்கிறது மத்தவங்களுக்கு தான், உங்க அம்மாக்கு இல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தா சரி. அப்படிதான். வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. இரு இரு இரு, ஏங்க சீக்கிரம் வாங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன்டி, நீங்க எடுங்க. அவர் எப்பவுமே இப்படிதான், நீ எடுறா. சரி சரி, எல்லாரும் சரிங்க. ரெடி? சித்ரா, சித்து, அவளை தனியா விடு, முதல்ல இதை படி. இது என்ன லெட்டர் பாரு. சாந்தி முகூர்த்த டைம். சித்ராவோட அப்பா ஃபோன் பண்ணாரு. அவங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்களாம், அதனால நம்மளே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஐயரை போய் பார்த்தேன், 500 ரூபா கையில் கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை, ஒரு 20 நாள் கழித்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் முத்தம் கூட தரக்கூடாதான். ஏன்? என்ன ஏன்? முத்தம் கொடுத்தா கூட ஏதாவது பிரச்சனை வந்துட போதுரா? சும்மா ஏதாவது உளறாதீங்கப்பா. டேய், இதெல்லாம் ஐயர் கொடுத்த சம்பிரதாயம்டா, நான் சொன்னதில்ல, ஃபாலோ பண்ணணும். இது நியூ ஜெனரேஷனு, உங்களது ஓல்டு ட்ரெடிஷனு. இதெல்லாம் ஒரு மேட்ராப்பா. ஓஹோ, டேய், உன்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லு. நியூ ஜெனரேஷன் ஓல்டு ஜெனரேஷன் பேசாத, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தான். உங்க அப்பா அவசரப்பட்டதால தான் நீ மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்க. சரி சரி விடு. இத பாரு, சாஸ்திரம் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும். இத பாரு, வருஷம் பூரா படிச்சாலும் பரீட்சை தேதி அன்னைக்கு தான் பரீட்சை எழுதணும். சித்ரா என் பக்கத்துல படுத்துக்கிட்டும், நீ போய் உங்க அப்பா கூட படுத்துக்க, சரியா? ஹலோ, எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். ஏங்க இந்த நேரத்துல அவங்க கூட படுக்கிறது, நான் வெளியே படுப்பேன். இன்னும் என்னம்மா அந்த மொபைலே தட்டிக்கிட்டு இருக்க? இன்னும் நீ தூங்கலையா?